Hi guys, welcome to Fin Basics. 23rd July, one of the most important day for finance enthusiasts. ஏன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் டே. 2 மாசம் முன்னாடியே பட்ஜெட் வந்ததுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எலெக்ஷன்ஸ் இருக்கிற வருஷம் எப்பவுமே நடுவுல ஒரு இன்டரிம் பட்ஜெட்னு வரும். எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரது தான் வந்து மெயின் அண்ட் ரியல் பட்ஜெட். ஸோ இன்னைக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பட்ஜெட்னு நிறைய பேர் ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. பட் நிஜமாவே மிடில் கிளாஸ்க்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா? உங்களுக்கு இதனால என்ன டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? எவ்வளோ டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கும்? ஷேர் சேல் பண்ணால் என்ன டாக்ஸ்? எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன? உங்கள் லைஃப் ஸ்டைலை எப்படி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறது தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து எம்எஸ்எம்இ லோன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபின்பேசிக்ஸில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் இல்லாமல் வந்து லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஃபின்பேசிக்ஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான கார்ட்ஸ் மேலே கொடுக்குறோம். இப்போ அந்த 10 லட்ச ரூபா லிமிட்ஸை வந்து 20 lakhs அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ எம்எஸ்எம்இஸ் வந்து கொலாட்ரல் இல்லாமல் அதிகபட்சம் 20 lakhs அளவுக்குமே வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் எம்எஸ்எம்இக்கு பண்ண ஒரு முதல் பெனிஃபிட்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டில். லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸுங்கிற ஃபார்மேஷன் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் பார்க்கும்போது பிரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பின்னு பார்த்துருந்தோம். அந்த எல்எல்பியில் வந்து ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்எல்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் டியூ டு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்களால அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அந்த எல்எல்பிஸுக்கு வந்து முன்னாடி க்ளோஷர் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக இருந்தது. அந்த ப்ராசஸை வாலண்டரி க்ளோஷர் ப்ராசஸை ஈஸியராக ஆக்கிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு அவங்கள ஃபவுண்டர்ஸ் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு வாலண்டரி க்ளோஷர் ப்ராசஸை ஒரு ஈஸியர் ரூட்டாக இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ரூஃப்டாப் பற்றி தான். ஸோ இப்போ புது வீடு கட்டுறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங் ஹோம்ஸில் வந்து ஒரு சோலார் போடுறவங்களும் சரி இந்த மானியம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎம் சூரியகர் திட்டத்தில் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா மானியம் தராங்க. ஸோ அதே 3 கிலோவாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 78,000 rupees வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஸ்பீட்டில் வந்து இந்த திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து அதோட பெனிஃபிட் நமக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒரு சோலார் ரூஃப்டாப் இன்னுமே போடலையோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 3 கிலோவாட் வரைக்கும் 78,000 ரூபா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அடுத்தது நம்ம பர்சனல் டாக்ஸஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் டாக்ஸேஷன் பற்றி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி பிசிடி வந்து மொபைல் ஃபோன்ஸில் வந்து 20%லேருந்து 15%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் கன்சம்ஷன், அதாவது மொபைல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் ஹையர் நம்பரில் போயிட்டுருக்கு. குவான்டிட்டி ஆஃப் சேல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் வந்து நிறைய யூனிட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிசிடி ரிடக்ஷன்னால ஒரு மொபைல் ஃபோன் ப்ரைஸஸில் நம்ம வந்து ஒரு ரிடக்ஷன் எதிர்பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மொபைல் ஃபோன் ரிலேட்டட் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ்லயுமே வந்து இன்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொபைல் ஃபோன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு யூஸ்வலாக வந்து கோல்டுக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு 15% இருந்தது. இப்போ போஸ்ட் பட்ஜெட் வந்து 15லேருந்து 6%, அதாவது 9% கம்மி பண்ணி 6% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற கோல்டு ப்ரைஸை கொஞ்சம் கீழே கொண்டு வரும். இன்றைக்கி பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இது மார்க்கெட்டில் இருக்க அந்த கோல்டு பீஸு இதெல்லாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்கும். ஸோ துபாய் ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகலாமோ? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆல்ரெடி டியூட்டி இருக்குது. ஏன்னா பிசிடி மேலே இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ ரேட் அதிகம் தான். பட் க்ளோசர் டு குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு இது கொண்டு வரலாம். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும் இது. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், எட்சி, ஷாப்பிஃபை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து தேர் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். ஸோ இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி அவங்களுக்கு இருந்தது. சேல் வேல்யூ என்னவோ 1% டிடிஎஸை வந்து அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் டிடக்ட் பண்ணிட்டு தான் ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பேங்க்ல ரெமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க 1%ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க வாங்கி விற்கிறவங்களா இருந்தாங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப மினிமமாக தான். ஏன்னா அது இயர் எண்டில் தான் நமக்கு கிடைக்கும் அந்த 1%ங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பிளாக்காக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி 1%-ஐ வந்து இப்போ 0.1%ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ 0.9% ரிடக்ஷன். 1%-ஆக இருந்ததை வந்து இனிமேல் டிடிஎஸ் வந்து ஆன் சேல் வேல்யூ 1.1% தான் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இ-காமர்ஸில் சேல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகாது. ஸோ இப்போ நம்ம மச் அவைட்டட் கண்டென்ட் பார்க்க போகிறோம், டைரக்ட் டாக்ஸேஷன் அப்டேட்ஸ்.
ஸோ நீங்கள் வந்து லிஸ்டட் ஷேர்ஸை வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் வச்சிருக்கலாம். ஸோ அதுக்கான டாக்ஸேஷன் சேஞ்சஸ் என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. குட் நியூஸ் என்னது அப்படின்னா, முன்னாடி லாங் டேர்ம் நீங்கள் 12 months லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 1 lakh இருந்தது. அதை இப்போ என்ஹான்ஸ் பண்ணி 1.25 lakh கொண்டு போயிருக்காங்க. ஸோ 25,000 எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய கெயின்ஸுக்கு வந்து இனிமேல் எக்ஸம்ஷனுக்குள்ளே கவர் ஆயிரும். உங்களுக்கு அது டாக்ஸபிலிட்டி ஆகாது. பட் இன்னொரு பேட் நியூஸும் கூடவே சேர்ந்து வருதுங்க. 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தது, இப்போ வந்து 12.5% ஆயிடுச்சு. ஸோ 2.5% அடிஷ்னல் டாக்ஸ் ஆன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் லிஸ்டட் ஷேர்ஸ். லாங் டேர்ம் டாக்ஸேஷனுக்கான ஒரு ரேட் இன்க்ரீஸை பார்த்தோம். ஷார்ட் டேர்ம்காச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு சலுகை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு பேட் நியூஸ் தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர்ஸை வந்து 12 மாதத்துக்குள்ளேயே வாங்கி சேல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கெயினுக்கு 15%, 15% டேக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ அதே மாதிரி 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு வந்து இப்போ 20% கட்ட வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் இது போக லாங் டேர்மில் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்ட் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2001, 2002 அப்படி லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னமோ அதுக்கான இண்டெக்ஸ்டு காஸ்ட் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேல்யூவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க 20%. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டையே எடுத்துட்டு ஃப்ளாட்டாக 12.5%. ஸோ நீங்கள் ஷேர் விற்றாலும் 12.5%, லேண்டு விற்றாலும் அப்படியே பை ப்ரைஸ் மைனஸ் செல் ப்ரைஸ்க்கு 12.5% கட்டணும். நீங்கள் 2001 வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கி இன்றைக்கி அது 50 லட்ச ரூபாய்க்கு விற்றாலும் நீங்கள் 49 lakhsக்கு வந்து 12.5 கட்டணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப்னே சொல்லலாம். நம்ம ரேட்டை குறைச்சது ஒரு பெனிஃபிட்டாக பார்த்தாலுமே நம்ம பெரிய வேல்யூஸ் நம்ம சேல் பண்ணும்போது, இல்லை நிறைய ஷேர்ஸ் நம்ம சேல் பண்ணும்போது வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா இது டேக்ஸ் வந்து ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி தான் முடிய போகுது. ஸோ இந்த ரெடியூஸ்டு டேக்ஸ் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கேபிட்டல் கெயின் வந்து இண்டெக்ஸேஷன் இல்லாததுனால நான் ஜாஸ்தி தான் டேக்ஸ் கட்ட போகிறேங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கேஸ் டு கேஸ் மாறலாம். ஒரு சில கேசஸில் இண்டெக்ஸேஷன் இருக்கும் போது அவங்களோட கேபிட்டல் கெயின் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணி வரும்போது அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அப்போ கேபிட்டல் கெயின் 20% இருந்தாலுமே இப்போ இருக்கிற 12.5% அவுட்ஃப்ளோ விட கம்மியாக தான் இருந்தது. லாஸ் கூட வரும். எஸ். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இப்போ இல்லாமல் ஃப்ளாட்டாக 12.5% போகிறோம். திஸ் குட் பி அ 50-50 ஹிட். இது வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சிக்ஸர், ஒரு சில பேருக்கு ஒரு விக்கெட். ஸோ உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கான டேக்ஸ் ரேட்டும் என்னங்கிறது சேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்ட்ராடே பண்ணுறவங்க உங்களுக்கும் என்ன சேஞ்சஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் க்ரௌட் இருக்காங்க. ஆமாங்க, அவங்க தான் எஃப்என்டோ. உங்களுக்கும் சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ பாருங்கள். ஸோ எஃப்என்டோ டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மேஜராக காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, எஸ்டிடி. ஸோ இது வந்து என்ன டிரான்சாக்ஷன் பை ஆர் செல் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு எஸ்டிடி காம்பனன்ட் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போது ஸ்பெகுலேட்டிவ் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனில் நிறையா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து எஸ்டிடியோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து எஸ்டிடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸுக்கு வந்து 0.02%ஆகவும் ஆப்ஷன்ஸுக்கு வந்து 0.1%ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இருந்து இல்லைனா இன்னைக்கு இருந்து, அதாவது 23rd July பட்ஜெட் வந்த டேட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இது எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எப்போ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணாலுமே இந்த இன்க்ரீஸ்டு காஸ்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். இன்க்ரீஸ்டு காஸ்ட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை இந்த ஒரு ஸ்பெகுலேஷனை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வந்ததா கவர்மெண்ட் தரப்புலேருந்து இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்சாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக் கமெண்ட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எஃப்என்டோவில் ட்ரேடிங் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு திருப்பி டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க, ஜென்ரல் பப்ளிக் சொல்கிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் அப்போது ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷன் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. பட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் எந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஏஞ்சல் டேக்ஸ்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஷேர் வேல்யூ வந்து 10 ரூபாய்க்கு தான் வந்து ஃபேஸ் வேல்யூ இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 10 ரூபா ஷேரை ஒரு இன்வெஸ்டர் வரும்போது நம்ம 100 ரூபாய்க்கு அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 90 ரூபா விலை ஜாஸ்தியாக நம்ம அவருக்கு வந்து இஷ்யூ பண்ணுறோம். அப்போது ஒரு நார்மல் கம்பெனியாக இருந்தால் இந்த 90 ரூபா எக்ஸஸாக விற்றதுக்கு அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும். இதனால என்ன பாதிப்பாக இருந்ததுன்னா, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண வேல்யூவிலிருந்தே திருப்பி அதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இது ரொம்பவே வந்து
ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து மேஜர் இஷ்யூவே ஒரு கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் தான். அந்த ஃபண்ட் ரைஸ்ல இருந்து திருப்பி நம்ம டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருந்தது. இந்த பாதிப்பை இந்த ஏஞ்சல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் மூலியமா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ்க்கு இது ஒரு மிகவுமே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவங்களால இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸை இன்னமுமே ஸ்மூத்தர் அண்ட் ஈஸியரா பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து யூசுவலா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி பெனிஃபிட் பண்றேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருந்தது. அத 75,000 பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்து இது பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. பட் நெறைய பேருக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா 75,000ங்கிறது ஒரு ரூ. 25,000 மட்டும் இன்கிரீஸ் பண்ணி தான் டிடக்ஷன் சொல்றாங்க. ஆல்ரெடி சேலரிடு அந்த கேட்டகரி பீப்பிள் வந்து நெறையாவே டாக்ஸஸ் கட்டுறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு மினிமமா ஒரு வேல்யூ இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்லாப் ரேட். நியூ ஸ்கீம்ல வந்து ஸ்லாப் ரேட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் டேட்டா இந்த டைம் ரீசெண்டாக என்ன சொல்லுதுன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த டேக்ஸ் பேயர்ஸ் வந்து நியூ ஸ்கீம் தான் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்கீம் வந்து ரெடியூஸ் டேக்ஸ் ரேட்னு நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த நியூ டேக்ஸில் இன்னொரு ஒரு சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 0 to 3, 3 to 6, 6 to 9 இருந்த ஸ்லாபை 0 to 3, 3 to 7, 7 to 10 ஒரு 1 லேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெடியூஸ்டு டேக்ஸ் ரேட்டில். ஸோ அந்த எக்ஸாக்ட் டேபிள் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேக்ஸ் ரேட்லால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் நெட் ஒரு 17,500 rupees வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இது கேஸ் டு கேஸ் மாறுங்க. அவங்க வந்து ஒரு ஹையர் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிறவங்களுக்கு 17,500 rupees பெனிஃபிட் இருக்குங்கிறது தான் வந்து ஒரு பர்சனல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கான பெனிஃபிட். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல நடந்த மேஜர் சேஞ்சஸ் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ், இந்த மானியம் கொடுக்கறது, அக்ரி செக்டர்ல என்னென்ன இருக்குங்கிறது தனித்தனியாக இருக்குது. அதுக்கான ஃபைன் பிரிண்ட்டுமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக தினசரி மக்கள் வந்து டாக்ஸேஷன் ஆங்கிலையும் ஃபைனான்ஸ் ஆங்கிலையும் என்ன சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக். அதுக்கு முன்னாடி ஜூலை 31 வந்து டாக்ஸ் ஃபைலிங் டெட்லைன் எங்கள் முன்னாடி வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னும் நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணல, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்களோட டாப்மேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் கிட்ட இருந்து உங்களோட டேக்ஸ் ஃபைலிங்கை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எரர் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் பை த வே எனி ஹெல்ப் வித் ரிகார்ட் டு MSME, ஸ்டார்ட் அப்ஸ், ஃபண்ட் ரைசிங், இல்லாட்டி உங்களுக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எதாக இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ் via our டாப்மேட் லிங்க். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின்பேசிக்ஸ் சேனல்.